السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நாம் நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய தற்காலிகமான இந்த வாழ்க்கையை தந்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி வாழ்ந்தால் மறுமையிலே அவனுடைய பரிசாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும், எப்படி வாழ்ந்தால் மறுமையிலே அவனுடைய தண்டனையாக நரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த அற்பமான வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் எந்தெந்த காரியங்களில் நாம் சரியாக நடந்து கொண்டால், எந்தெந்த விடயங்களில் நாம் அதிகமாக ஈடுபட்டால் நிரந்தரமான அந்த ஜன்னாவை, மேலான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளலாம் என்பதிலே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்த அடிப்படையிலே நாம் பொது நலனை பேண வேண்டும். பொது நலன் சம்பந்தமான ஒரு தலைப்பு இன்றைய குதுபாவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பொது நலன் அப்படின்னு சொன்னாலே நானும் நீங்களும் என்ன சிந்திக்கிறோம் தெரியுமா? அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். சரி, நாம எல்லாத்திலையும் தலையிட இயலாது, நமக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம் அப்படி என்று நாம் எதை சிந்திக்கிறோம் என்றால், பொது நலன் எனும் போது சமூக வேலைகளில் ஈடுபடணும், ஏதோ ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடாத்த வேண்டும், பொது பணிகளில் ஈடுபடணும், சோசியல் சர்வீஸ் செய்யணும், இதுதான் பொது நலன், பொது சேவை அப்படின்னு நாம் நினைத்துட்டு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவதாக நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆக்கள் நம்மிடத்துல சொல்றாங்க சுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சுத்தமாக இருங்க என்றால் நேரடியாக சுத்தமாக இருங்க என்றும் அர்த்தம். அடுத்த எதனால் அப்படி சொல்லப்படுது என்றால் அசுத்தமாக இருக்காதீங்க என்பதற்கு தான் அப்படி சொல்லப்படுது. புரியணுமா இல்லையா? ஊத்தையாக, அழுக்காக, துருவாடை வர்ற மாதிரி அசிங்கமாக அலங்கோலமாக இருக்காதீங்க என்பதுதான் சுத்தமாக இருங்க, அழகாக இருங்க அப்படி சொல்வதற்கு இன்னொரு அர்த்தம். இப்ப நாங்க பொது நலனை பேணி வாழணும் அப்படி என்றால் அர்த்தம் என்ன என்றால் சுயநலமாக இருக்க கூடாது என்று அர்த்தம். அப்ப முதலாவது பொது நலனை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒருத்தர், நாம் நம்முடைய வாழ்க்கையில சுயநலவாதிகளாக இருக்கிறோமா இல்லையா, இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதிகமாக நலவு செய்வதை,
சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை விரும்பக்கூடிய மார்க்கம். நானும் நீங்களும் சுயநலவாதிகளாக இருக்கிறோமா என்ற அந்த சிந்தனையை நமக்குள்ள ஒரு கணம் கேட்டு பார்த்தா, சுயநலம் என்பது யாருடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நான், எனது, என்னுடைய இந்த சிந்தனை மட்டும் இருந்தா, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா படிச்சா போதும், என்னுடைய 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 எனது, இதை மட்டுமே ஒருத்தர் பார்த்து அதை மட்டுமே சிந்தித்து வாழுபவராக இருந்தால், மற்றவங்களை பற்றி சக குடும்பத்தினர், நம்முடைய ஊரு, நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய பாடசாலை, நம்முடைய அயலவர்கள், இப்படி தன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா சரி, நான் நல்லா சம்பாதிச்சா போதும், என் பிள்ளைகள் நல்லா படிச்சா போதும், என் குடும்பம் நல்லா சாப்பிட்டா போதும் என்று எனது என்னுடைய இதை மட்டுமே ஒருத்தர் நினைச்சு வாழ்ந்தால் இவர்கள் சுயநலவாதிகள். நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது சில விடயங்களை சொன்னார்கள். அதில் மிக முக்கியமாக ஈமான் என்பது, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் புகாரி அவர்கள் 9வது செய்தியாக இதை பதிவிடுகிறார்கள். ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல உயர்ந்தது எது தெரியுமா? மிகவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஈமான்லேயே உயர்ந்த தரம் எது தெரியுமா? ஒருத்தர் உண்மையாகவே சும்மா நாவால சொல்றது இல்ல, மனதால லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உண்மையாகவே நம்புறது இருக்கிறா இல்லையா? அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு பல விடயங்கள்ல வெளிவரும். ஈமானுடைய உச்சகட்டம் சும்மா நாம நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறேன் தானே, அதுக்காக நான் ஈமான்ல உயர்ந்த தரத்தில் இருக்கிறவன் அர்த்தம் இல்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஆழப்பதிந்திருந்தால், உண்மையாகவே அது மனதிலே நிலைநாட்டப்பட்டிருந்தால், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்பது தனியான பாடம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னாங்க, அந்த ஈமான்ல சாதாரண தரம், அதாவது ஒரு இறுதி படித்தரம், கடைசி நிலைமை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாதையிலே ரோட்ல நடந்து போறார் அல்லது வாகனத்துல போறார், பாதையிலே மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஏதாவது ஒன்றை காண்கிறார். அப்படி கண்டா அதை எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வீசி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? நீங்க மஸ்ஜிதுக்கு நடந்து வாரீங்க, வர்ற வழியில ஒரு கண்ணாடியோ ஒரு ஆணியோ ஒரு முள்ளோ கம்பியோ ஏதோ இருக்குது, அதை கண்டுட்டு நாம சாதாரணமா நடந்து வந்துட்டோம் என்று வைங்க, சுயநலவாதி. இஸ்லாம் சொல்லக்கூடிய வரை விலக்கணம், இஸ்லாம் சுயநலத்தை ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒரு உண்மையான முஃமின் மற்றவர்களை பற்றி சிந்திக்கணும், பொது நலனை பற்றி சிந்திக்கணும், ஏனைய மனிதர்களுடைய பிற உயிரினங்களை பற்றி சிந்திக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. சரி, இப்ப நாம அதிகமானவர்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு கம்பியோ கண்ணாடி போத்தல் ஒன்று உடைஞ்சிருக்குது, ஒரு முள் இருக்குது, ஒரு ஆணி இருக்குது, நாம வர்றோம், கண்டுட்டு தாண்டி வந்துடுறோம் என்றால் சரி. அல்லது சில பேர் எப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட வேலை, சும்மா சரி இந்த ஆணி குத்தி பட்டு இருந்தா இன்னைக்கு என்ன நிலைமை, மட்டைய மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏசிட்டு கூட பேத்துருவார்கள். எத்தனை பேருக்கு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இன்றைக்கு என்னைய காப்பாத்தினான். சரி, இந்த கல்லோ முள்ளோ கண்ணாடியோ குத்துவதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். ஆனா இதே மாதிரி இன்னொருத்தர் விளங்காம வந்து அவருடைய காலில் அது குத்திப்பட்டாலோ, இன்னொருத்தருடைய வாகனத்துல ஆட்டாலையோ பைக்லயோ கார்லயோ குத்திப்பட்டு டயர் பஞ்சர் ஆகினாலோ அவருக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், எவ்வளவு நேரம், எவ்வளவு காசு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு வீண். ஒரு 5 செகண்ட் போகுமா?
10 செகண்ட் போகுமா குனிஞ்சு அதை எடுத்து யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு ஓரத்துல ஒரு மூலையில வீசுறதுக்கு, ஒரு குப்பையில வீசுறதுக்கு. ஆனால் அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வருகிறது? இந்த ஹதீஸ நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கடா, அந்த முள்ளையோ கல்லையோ ஆணியோ எடுத்து போடுறது ஈமான்ல கடைசி நிலைமை, ஈமான்ல உள்ள சாதாரண ஒரு நிலைமை. அப்படி என்றால் அது சாதாரண விஷயம் தானே, அதுக்கு என்ன அவ்வளவு பெரிய நன்மையா, அது குறைஞ்ச தரம் தானே, அப்படித்தான் நாம நினைக்கிறோம். அந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? இப்ப பிள்ளைகளை பாடசாலையில படிக்க வைக்கிறோம் என்று வைங்க, ஒரு பாலர் பாடசாலையில சேர்க்கிறோம், படிச்சு புள்ள வருது, ஸ்காலர்ஷிப் எழுதும், ஓலவல் எழுதும், ஏலவல் எழுதும், அதுக்கு மேல பெருசா பெருசா படிக்கும். உலகத்துல இப்போதைக்குள்ள உலக சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல உயர்ந்த தரம் PhD டாக்டரேட் முடிக்கிறது என்றால் சாதாரண ஒரு தரம். ஒரு பாலர் பாடசாலைக்கு போய் ABCD படிக்கிறது என்று வைத்தால், உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இதை மாத்தி விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் சுயநலவாதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி, சக முஸ்லிமை பற்றி, இன்னொரு மனிதனை பற்றி எந்த கவலையும் நமக்கு இல்ல. இப்ப ABCD படிக்கிறது தான் ஒரு பாலர் பாடசாலையில போய் ஒரு ABCD ஒரு ஆனா ஆவன்னா படிக்கிறது தான் சாதாரண குறைந்த படித்தரம் கல்வியில் என்றால், அந்த ABCDயோ ஒருத்தருக்கு தெரியான்னு வைங்க, A to Z எழுதுலயே ஒருத்தர் ஃபெயில் வைங்க, நாம் என்ன சொல்லுவோம்? அடிப்படை அறிவே இல்ல, சாதாரண இந்த அல்பபெட், சாதாரண இந்த தமிழ் அரிச்சுவடி ஆனா ஆவன்னா கூட தெரியாது, படிப்புல மொத்தமும் இல்லைன்னு தானே சொல்லுவோம். ஈமான்ல உள்ள கடைசி தரமே இன்னொருத்தருக்கு பாதகமான ஒன்றை தூக்கி குப்பையில வீசுறது, ஒதுக்கமா வீசுறது, அது கூட நம்மிடத்திலே இல்லை என்றால் சகோதரர்களே, இன்னொருத்தரை பற்றி சிந்தித்து அவருக்கு இது பாதகம் விளைவித்து விடக் கூடாது என்று நினைச்சு அதை எடுத்து ஒதுக்கி போடுற அந்த குணம் கூட நம்மிடத்தில் இல்லை என்றால் அதுதான் ஈமான்ட கடைசி தரம், சாதாரண ஒரு லெவல் என்றால். அப்ப நம்முடைய ஈமானை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான ஈமான் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இறையச்சம் என்பது சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போகும் என்று எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்படுது, யார ரசூலல்லாஹ், யார ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு மனிதர்களை கொண்டு போவதில் அதிகமானது எது? எது செஞ்சா சொர்க்கத்துக்கு நிறைய பேர் எதனால போவார்கள்? மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே இது. நிறைய பேர் நாம நம்மை பற்றி மட்டும் சிந்திக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, யாரு பசியில இருந்தா எனக்கு என்ன, யாரு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, யாரு புள்ள படிக்காட்டி எனக்கு என்ன, இப்படித்தான் நம்முடைய சிந்தனை. அன்பு சகோதரர்களே, மிக முக்கியமான செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் திர்மிதி அவர்கள் 2004வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு மக்களை நுழைவிப்பதிலே அதிகமானது என்ன? தக்வல்லாஹ், இறையச்சம். அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் பயந்து உண்மையாகவே தக்வாவோட நடந்து கொள்வது. சொல்லிட்டு நிப்பாட்டவில்லை. அது மட்டுமா? ஒருத்தர் நல்லா தொழுகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், ஜக்காத்து கொடுக்கிறார், எல்லாம் செய்யறாரு, ஹஜ்ஜிக்கு போறார், இது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ ஹுஸ்னுல் குல்க் என்றார்கள். ஈமான் ஒருத்தரிடம் இருக்கும் என்றால், இறையச்சம் ஒருத்தரிடம் இருக்கும் என்றால், அவரிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? வ ஹுஸ்னுல் குல்க், அழகிய பண்புகள், நல்ல குணங்கள், நட்பண்புகள். ரசூலுல்லாஹ் அஹ்லாக்குள்ளவர், நான் சொல்லல, அல்லாஹ் சான்று கொடுக்கிறார். சூரா கலம் 68வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாரும் காஃபிர்கள்ல இருந்து ரசூலுல்லாவை பைத்தியக்காரன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்ற, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள்,
இஸ்லாம் பரப்பப்பட்டது வாளால் அல்ல. சரி, இஸ்லாத்துக்கு எதிராக காஃபிர்கள் திரண்டு வந்த நேரம் முஸ்லிம்கள் யுத்தம் செய்தார்களே தவிர, முஸ்லிம்கள் இன்றைக்கு இவ்வளவு வாழுகிறோம் என்றால், இஸ்லாத்திலே அன்றைக்கு மக்காவிலையும் மதீனாவிலையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லாக், நட்பண்புகள். அஹ்லாக் என்ன அப்ப? நட்பண்பு என்ன அப்ப? இப்ப ஒருத்தர் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறார், தஹஜ்ஜத்து மிஸ் பண்ணாம தொழுகிறார், அவரை பார்த்து நாம மாஷா அல்லாஹ் நல்ல அஹ்லாக்குள்ள மனுஷன், சமூகத்துக்கு நல்ல பலனுள்ள மனுஷன் அப்படி சொல்லுவோமா? தஹஜ்ஜத்து தொழுவார், தொழுகையாளின்னு சொல்லுவோம். 5 நேரமும் சஃப்ல முன் சஃப்ல நிக்கிறார், நல்ல தொழுகையாளின்னு சொல்லுவோம். சரி, நோன்பு பிடிக்கிறார், சுன்னத்தான நோன்பெல்லாம் பிடிக்கிறார், நல்ல நோன்பு பிடிப்பார், நோன்பாளி என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி தொழுகிற ஒருத்தர் இன்னொரு முஸ்லிமை பார்த்து கொஞ்சம் ஒரு புன்னகை சிரிக்காட்டி, சுகமா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்காட்டி, என்ன தொழுது என்ன பலன் நாங்க அப்படிதான் பேசுவோம். ஒரு சிரிப்பில்லை, ஒரு சலாம் இல்ல. சரி, இப்படிதான் நாங்க சொல்லுவோம். அஹ்லாக் என்று யாருக்கு சான்றிதழ் கிடைக்கும்? நட்பண்பு என்பது எதில் இருந்து இருக்குது? தொழுகிறதிலையும் நோன்பு பிடிக்கிறதிலையும் அல்ல. நட்பண்புகள் என்பது இன்னொருத்தரோட நடந்து கொள்றதுல, மனிதர்களுடனும் சரி ஏனைய உயிரினங்களுடனும் சரி நாம எப்படி நல்ல முறையிலே நடந்து கொள்கிறோம். இன்னொரு முஸ்லிமை பார்த்து, பிற சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சிரிப்பதும் தர்மம் என்று சொல்லி தந்த மார்க்கம் இது. அப்ப அடுத்தவர்கள் மற்றவர்களை பற்றி நாம் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு சிந்திச்சிருக்கணும். அன்பு சகோதரர்களே, நிறைய இன்றைக்கு நாம் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். நாங்க என்ன நினைக்கிறோம் என்றா, அடுத்தவங்களை பத்தி சிந்திச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது, அவருக்கு கொடுப்பதால எனக்கு என்ன நடக்க போகுது, ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்கிறாருன்னா இவருக்கு உதவி செய்வதால எனக்கு என்ன கிடைக்க போகுது. 45வது அத்தியாயம் சூரா ஜாசியா 15வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், யாரெல்லாம் இப்படி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை செஞ்சா எனக்கு என்ன, சுயநலவாதிகள் தான் அப்படி சிந்திப்பாங்க. புரியுதா? அவருக்கு சாப்பாடு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், சரி இந்த வேலைக்காக அவருக்கு போய் நான் உதவி செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து மஸ்ஜிதை கொஞ்சம் கூட்டி சுத்தப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும், அது ஏன் வேலை இல்லையே, அதுக்குதான் சம்பளம் கொடுத்த ஆள் வச்சிருக்கிறேன். இப்படித்தான் சுயநலவாதிகள் சிந்திப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மன் ஆமில சாலிஹன், யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அது அவருக்குத்தான். அடுத்தவங்களுக்கு நீங்க செய்தாலும், கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, கொடுக்கும் போது நாங்க என்ன சிந்திக்கிறோம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளோ இதா சம்பாதிச்சு இன்னைக்கு கொடுக்கும் போது நிறைய பேர் இது சாதாரணமானது இல்ல தெரியுமா. அவருடைய குடும்பத்துக்கு அவர் 1 லட்சம் செலவழிப்பார் ஒரு 2 நாள் பயணத்துக்கு. ஆனால் ஒரு பிள்ளையுடைய 1 மாத கால படிப்புக்கு ஒரு 5,000 ரூபாவை கொடுக்கும் போது அதுக்கு 10 கதை பேசி மனச நோகடிச்சு, அண்மையில கூட நீங்க பார்க்கலாம், நிறைய இந்த அனர்த்தங்கள் நிவாரணங்கள் கொடுக்கும் போது கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும் தூய்மையான எண்ணத்தோட இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காகவே மட்டும் நன்மையை எதிர்பார்த்து மட்டும் கொடுத்தவர்களுடைய பணியை, அவர்களுடைய அந்த தர்மங்களை ரப்பு பொருந்திக் கொள்ளணும். ஆனால் நிறைய பேர் அதை கொடுக்கும் போது கூட நோவினை செய்து, சரி கஷ்டப்படுத்தி, அவர்களுக்கு ஏண்டா இதை இவர்கள் தர்றாங்க, இதை விட தராம இருந்தா நல்லமே என்று நினைக்கிற அளவுக்கு குத்தி காட்டி சொல்லி காட்டி இந்த மாதிரி கொடுக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு செஞ்சா எனக்கு என்ன என்ன செய்ய கொடுக்கணும், அதுக்காக வேண்டி கொடுக்கிறோம் என்பதற்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்க புரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர்களா அது உங்களுக்கே நன்மை, அடுத்தவனுக்கு கொடுக்கிறேன்னு ஏன் அப்பா நினைக்கிறோம். அவருடைய பசியை ஆற்றுவது என்பது 2வது. நான் கொடுத்தால் எனக்குத்தான் நன்மை கிடைக்கிறது, அப்ப எனக்காக நான் நன்மை செய்யறேன் 2வது நினைச்சு செய்யணுமா இல்லையா, அப்படி சிந்திக்கணுமா இல்லையா.
அன்பு சகோதரர்களே, அப்ப நற்குணங்களின் மீதுதான் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பது என்பது தங்கியிருக்கிறது. யாருக்கு அந்த அஹ்லாக் இருக்குமோ, நல்ல பண்புகள் இருக்குமோ, மற்றவங்களோட சிரிப்பார், பேசுவார், சுக துக்கங்கள்ல பங்கு கொள்ளுவார். ஒரு ஜனாசா திடீர்னு வந்துட்டு நாம போய் பார்த்துட்டு சும்மா வர்றது உண்டு. உடனே போய் என்ன பண்ணணும், என்ன தேவை இருக்குது, நம்மகிட்ட வசதி இருக்குதா, காசால பணத்தால பொருளாதாரத்தால உதவியை செய்வோம். இல்லையா அந்த ஜனாசாவுடைய வேலைகள்ல குடும்பத்தாருக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். ஏதாவது கொஞ்சம் பேசுறதுல ஒரு ஜனாசா வாகனத்தையோ ஒரு சந்தூக்கையோ கஃபன் புடவையோ வாங்கி கொடுக்கிறதுக்கு, காசு இல்லாட்டியும் காசை தந்தால் எடுத்து கொடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில. நமக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ போறோம், பார்த்தோம், ஜனாசாவை தொழுகையில கலந்து கொண்டோம், அடக்கியாச்சு, வந்தாச்சு, அவ்வளோட நிப்பாட்டினால் உண்மையாக நமக்கு அந்த ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் போது அதுல மேக்சிமம் ட்ரை பண்ணி அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சு நம்முடைய அஹ்லாக்கை வெளிப்படுத்தி பண்பாடுகள் மூலமாக அவர்களிடம் நாம செய்யக்கூடிய முட்டிந்த அளவு உதவிகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமே என்ற சிந்தனை நிறைய பேரிடத்துல இல்லை. சொர்க்கம் என்பது அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் வரைவிலக்கணம் கொடுக்கிறாங்க. எப்படி? நன்மைக்கு டெஃபினிஷன் வரைவிலக்கணம், பாவத்துக்கு வரைவிலக்கணம், நன்மைக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க் என்றார்கள். நன்மை என்றாலே என்ன தெரியுமா? நல்ல குணம்தான், நற்குணங்கள் தான் என்றார்கள். மீசான் எல்லாருக்கும் தெரியும், மறுமை நாள்ல நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் நிறுத்து கணக்கு போட்டு பாப்பா, எடை. அப்ப நன்மையின் எடை யார்ட கனத்ததாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். பாவத்தின் எடை யாருக்கு அதிகரிக்கிறதோ அவர் நரகவாதி என்று தீர்ப்பு வழங்கப்படும். மீசான்ல எதுக்கு அதிகமான பாரம், எந்த அமலுக்கு அந்த தராசிலே மீசான்ல பெரிய வெயிட், ரொம்ப அதிகமான பாரம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹ்லாக், நற்குணம். அதுக்கு தான் பெரிய வெயிட். நீங்க தொழவில்லை என்றால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கலாம். ரப்புக்கும் நமக்கும் உள்ள விடயம். நோன்பு, கடமையான நோன்பை தவற விட்டுட்டீங்களா? திருந்தி தௌபா செய்து ரப்பிடத்திலே மீண்டு அழுது மன்னிப்பு கேட்டால் ரப்பு மன்னிப்பான். இன்னொரு சகோதரனுடைய விடயத்துல அவருக்கு எதிராக நாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோமா, துன்புறுத்திட்டோமா, கஷ்டப்படுத்திட்டோமா, வேதனை செஞ்சிட்டோமா, அவரை பத்தி பொய்யும் புறமும் அவதூறும் பரப்பிட்டோமா, அல்லாஹ்விடத்துல நீங்க எத்தனை இரவுகள் அழுதாலும், ரமலான்ல தொழுதாலும், ஹஜ்ஜில போய் துவா கேட்டாலும், அல்லாஹ் அவரிடத்துல நீங்க போய் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிக்கும் வரைக்கும் மன்னிக்க மாட்டான். நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னென்றா சகோதரர்களே, அஹ்லாக் நம்மிடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த பண்பாடு, இந்த நற்குணங்கள் நம்மிடத்திலே அதிகரித்தால் மட்டும்தான் பொது நலனை பற்றி நாம் சிந்திப்போம். இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு என்ன நடந்தா என்ன என்ற சிந்தனையில தான் இருப்போம். அஹ்லாக்குக்கு இவ்வளவு பெரிய கூலியா? அது ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததற்காக சொர்க்கத்தை கொடுக்கிற மார்க்கம், அவ்வளவு அதை முக்கியத்துவப்படுத்திய மார்க்கம். அப்ப இன்னொரு மனிதனுக்கு நான் என்னால என்ன செய்யலாம், இன்னொரு குடும்பத்துக்கு என்னால என்ன செய்யலாம், இறை இல்லங்களுக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு என்னால என்ன செய்யலாம், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? என்ன செய்யலாம் என்ற எண்ணம் நமக்குள்ள என்றைக்கு உருவாகியது சகோதரர்களே? வெறுமனே நன்மைகள் செய்து மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போறது என்பது மட்டுமல்ல, பாவங்கள் செய்தால் மட்டும்தான் நரகம் என்பதும் அல்ல. நாங்க தொலாட்டி நரகம் போவோம் என்று எல்லாருக்கும் தெரியும். சரி, சூரா முத்தஸிர் 74வது அத்தியாயம் 40, 41, 42 இப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா புரியும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் குற்றவாளிகளை பற்றி. பாவத்தாளிகள் யாரா? நம்முடைய பார்வையில யாரு பாவத்தாளிகள்? தொலாட்டி பாவத்தாளி, நோன்பு, கடமையான நோன்பு பிடிக்காட்டி பாவம், நரகம், குற்றவாளி, விபச்சாரம் செய்தால், கொலை செய்தால், வட்டி எடுத்தால், இதெல்லாம் பெரிய பெரும் பாவங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மறுமை நாள்ல
நரகவாதிகள் அவர்களை பற்றி அங்கே பேசப்படும். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த நரகவாதிகளை பார்த்து, குற்றவாளிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்றது ஒரு நரகம். இது நரகத்துல பல வகையான நரகங்கள் இருக்குது. அதுல இது மிகவும் பயங்கரமான ஒரு நரகம், சக்கர். இந்த நரகத்தை பற்றி அவர்களிடத்திலே கேட்கப்படும். அங்க உள்ளவங்கள்ட்ட, எது அப்பா உங்களை இதிலே நுழைவித்தது, ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீர்கள்? அவர்கள் சில பதில்களை சொல்லுவார்கள். அன்பு சகோதரர்களே, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதலாவது அவர்கள் சொல்லுவார்கள், நாம் தொழவில்லை என்றுவார்கள். தொழுகையாளிகளாக நாம் இருக்கவில்லை என்றுவார்கள். தொழுகையை பற்றி நடக்கக்கூடிய நிறைய பயான்கள் இந்த குர்ஆன் வசனம் இருக்கும். ஆனா நான் நிறைய பேருக்கு இது இவ்வளவுதான் தெரியும். தொலாட்டி சக்கர். அந்த நரகவாதிகள், சக்கர்ல இருக்கிறவர்கள் இதை மட்டும் சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாங்கள் ஒன்று தொழல, ரெண்டாவது நாம என்ன செய்தோம் தெரியுமா? என்ன செய்தோம் தெரியுமா? ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு நாம் உணவளிக்கவில்லை என்றுவார்கள். சக்கர் என்ற நரகம் கிடைப்பதற்கு குவாலிஃபிகேஷன் என்னதான்? ஒன்று தொழாம இருக்கணும், ஏழைகள் பசியை போக்காதவர் வசதி இருந்தும். அப்ப அந்த சிந்தனை முதலாவது வர்ம. காசு இல்ல முக்கியம், கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள், 5 ரூபா செலவழிக்க மாட்டாங்க. புரியுதா? ஆனா வசதியே இல்லாத சாதாரண ஒருத்தருக்கு இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படைகள் விளங்கினால், அஹ்லாக்கினுடைய முக்கியத்துவம் விளங்கினால், மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை விளங்கினால், இந்த பொது விஷயங்கள்ல பொது நலம் என்பது என்னுடைய குடும்பம், என் வாழ்க்கை, இதை தாண்டி நம்முடைய சமூகம் என்ற சிந்தனை, நம்முடைய ஊரு, நம்முடைய மஸ்ஜித், இந்த சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவர்கள் நிச்சயமாக எங்கள் அடுத்த வீட்டில் உள்ளவர் பசியோடு இருக்க நான் மட்டும் சாப்பிடலாமா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்டவர் கஷ்டத்தில் இருக்கும் போது நான் மட்டும் இப்படி ஆடம்பரமாக வாழலாமா என்ற சிந்தனை பொது நலனை பற்றி சிந்திக்கிறவர்கள் மட்டும்தான் வரும். இஸ்லாம் சுயநலம் என்பதை தடுத்த மார்க்கம், பொது நலனை பேணி வாழ சொல்லுகிற மார்க்கம். அப்ப நீங்க பசித்தவருக்கு உணவு கொடுக்காததால சக்கர் என்ற வேதனை அந்த நரகத்துல. அடுத்ததாக கொண்டு சொல்லுவார்களாம், நாங்கள் வீணான காரியங்கள் செய்பவர்களுடன் சேர்ந்து வீணான காரியங்கள்லயே மூழ்கி கிடந்தோம். இந்த பொது பணிகளில் ஈடுபட்டவர்களை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சமூக அக்கறையோடு இருப்பார்கள். மஸ்ஜிதுக்காக சும்மா வந்தா கூட்டுவாங்க, தொடப்பாங்க, கழுவுவாங்க, வாஷ்ரூமை கழுவி விடுவாங்க. சுயநலவாதிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? குறை சொல்வதிலேயே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. பாருங்க, ஒன்று செஞ்சில்ல, இந்த வாஷ்ரூமை பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், பள்ளியை பாருங்க கூட்டில்ல, அதை பாருங்க எப்படி செஞ்சில்ல, பாடசாலையில அது ஒழுங்கா இல்லை, இப்படித்தான் சொல்வார்களே தவிர என்னால என்ன செய்யலாம்? சரி, நிறைய மஸ்ஜிதுகள்ல மற்ற எல்லாத்தையும் விடுங்க, ரப்பை சுஜூது செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகையில சுத்தம் செய்வதற்கு ஆள் இல்ல. மக்கள் நிர்வாகத்தை குறை சொல்கிறார்கள். நிர்வாகம் அதுக்கு நாங்க சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்கிறோம், அவர் செய்கிறார்கள் என்றாங்க. குறை சொல்பவர்கள் யாராவது ஒருத்தர், அது சம்பளம் கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரப்பினுடைய மாளிகை, நான் ஒரே ஒரு நாள் ஒரு தும்பு தண்ணி எடுத்து ஒரு மொப்பை எடுத்து அல்லாஹ்வுடைய மாளிகையை சுத்தப்படுத்தினால் எனக்கு எவ்வளவு நன்மை. ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் தொலை வரக்கூடியவர்களை சுத்தமாக வைப்பதற்காக இந்த கழிவறைகளாக இருக்கலாம், உழவு செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஒரு நாள் என் கையால என் கரத்தால் துப்புரவு செய்திருக்கிறோமா? அதெல்லாம் நாம் எப்படி செய்யறது? அப்படித்தான் நாம சிந்திக்கிறோம். அடுத்தவர்களுக்காக அல்ல, என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய சொர்க்கத்துக்காக, என் மீசானிலே என்னுடைய நன்மை நடை கனத்து ரொம்ப பெரிய அளவு வெயிட் இருக்கணும் என்பதற்காக நான் சுயநலவாதியாக சிந்திக்காமல் பொது நலனை பேணி வாழக்கூடியவர்களாக, மற்ற மக்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாக, கஷ்டப்படுபவர்களை தேடி தேடி நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களை அரவணைக்க கூடியவர்களாக நாம் மாறினோமாக இருந்தால் சொர்க்கத்திலே நமக்கு ரப்பு ஒரு இடத்தை வைப்பான்.
அந்த சக்கர் என்ற அந்த வேதனை. ஏன்னா சமூக பணியில இல்லாதவர்கள், பொது பணியில இல்லாதவர்கள் நிறைய வீண்ல மூழ்கி கிடப்பதை நீங்க பார்க்கலாம். ஒரு சமூக தொண்டு, சேவை, பள்ளியோட தொடர்பு, சரி, அப்படி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற உணர்வுல இல்லாதவர்கள் அதிகமாக எதில் இருப்பாங்க? போதைகளுக்கு அடிமையாக இருப்பார்கள், சினிமா கூத்து கும்மாளங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள், அடுத்தவர்களுடைய குறை பேசுவதிலேயும் சோசியல் மீடியாக்கள்ல வீண்ல மூழ்கி கிடந்து கொண்டுதான் இருப்பார்கள். சக்கர் என்ற நரகம் தொழாதவர்களுக்கு மட்டுமல்ல, வீண்ல மூழ்கி கிடக்கிறவர்களுக்கும் தான். கஷ்டப்படுற பசிக்கிற ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்காதவர்களுக்கும் தான். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் பொது நலனை பேணி மற்ற மக்களை பற்றி சிந்தித்து ஒரு பொது நலம் உள்ள மனிதனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் இன்னொரு மனிதனுக்கு நல்லவனாக வாழ்கிறோமோ, அந்த மனிதனுடைய சுக துக்கங்களை பங்கெடுக்கிறோமோ, அவ்வளவு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனை பற்றி இவ்வளவு சிந்திக்க சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாத்தின் அளவுக்கு எந்த மார்க்கமும் சொல்லி இருக்காது என்று சொல்ற அளவுக்கு பொதுவாக எல்லா விஷயத்திலையும் பொதுப்படையாக பொது நலனை பேணி வாழ சொல்லுகிற மார்க்கம். இன்னைக்கு இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய நாம் பொது நலனுக்காக நாம என்ன செய்தோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கையில என் பெற்றோர்கள், என் மனைவி, என் பிள்ளைகள் என்பதை தாண்டி இந்த மஸ்ஜிதுக்காக நான் செய்தது என்ன? நம்முடைய ஊர் தாவாவுடைய முன்னேற்றத்துக்காக நான் செய்தது என்ன? இந்த ஊர்ல உள்ள பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னால என்ன முடியும்? காசு வசதி இருக்கிறதா, அதனால நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? உடம்பால ஏதாவது உழைத்திருக்கிறேனா? அதற்காக என்னுடைய நேரத்தை இதற்காக செலவழித்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அன்பு சகோதரர்களே. அல்லாஹுடைய மாளிகைக்காக நிறைய இடங்கள்ல நான் கண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், நம்ம சாதாரணமா வீட்டை விட்டு ஒரு பயணம் போறோம், சும்மா வெளியே வாரம் வைங்க, அதிகமா எதை தேடுவோம்? போன் இருக்குதான்னு பார்ப்போம், பர்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம், அப்படிதானே? ஏன்னா அது ரெண்டுமே கட்டாயம். வெளியில போனா ஏதாவது யாருக்காவது கால் பண்ண, மனைவிக்கு பேசவோ, யாரோ ஏதோ ஒரு தொடர்புக்கு. கையில பணம் இருக்குதா, பர்ஸ் வச்சிருக்கிறோமான்னு பார்த்துக் கொள்வோம். ஏன்? வெளியில போனா ஏதாவது தேவை வரலாம், பஸ்ஸுக்கோ ஏதோ ஒரு 3 வீலுக்கோ, அதை ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கோ. சும்மா தான் போறோம் என்று தெரியும், ஆனால் கூட பார்த்துக் கொள்வோம் தேவைப்படுமா இருக்கும் என்று. ஆனால் எத்தனை பேர் சகோதரர்களே ஐவேளை மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வர்றோம், அல்லது வாரத்துல ஒரே ஒரு முறை ஜும்மாவுக்கு வரும்போது அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக என்னால பொருளாதார ரீதியாக என்ன செய்யலாம்? நிறைய பேர் எப்படி தெரியுமா, நான் பார்க்கும்போது, அதாவது மஸ்ஜிதுகள் என்ன செய்வாங்க, அந்த மஸ்ஜிதினுடைய இறைவனுடைய மாளிகையுடைய அந்த செலவுகளுக்காக சில வேலைகள்ல வாளி வைத்திருப்பார்கள். சில மஸ்ஜிதுகள் அப்படி கோப்பை அப்படி ஓரத்துல இருந்து ஒவ்வொருத்தரா அப்படி அனுப்பப்படும். சரி, எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாம, ஒரு சின்ன தாக்கம் கூட மனசுல இல்லாம அதை கண்ணை மூடிட்டு அப்படியே தள்ளி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு இல்லாதவர்களை பத்தி நான் சொல்லவில்லை. உண்மையிலே அவருக்கு வருமேண்டா வேறாது இருக்கும், கொண்டு வரல, நான் பர்ஸ் எடுத்துட்டு வரலாட. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாரீங்கன்னு தெரியும், வாரத்துல ஒரே ஒரு நாளாவது ஜும்மா குத்துபாவுக்காவது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக ஏதாவது பொருளாதார ரீதியாக கொடுத்துட்டு போமே. அல்லது என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மஸ்ஜிதை எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி துடைத்து, குறை சொல்வதில் நிறைய பேர் ரெடியா இருப்பார்கள். அதை தாண்டி நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு மரத்தை நாட்டிட்டு போறார், அவர் மௌத்தாகிட்டார். அந்த மரத்துல அது வளர்ந்து கனி, சரி, காய் வருது,
பழங்கள் கனிகள் வருது, அதிலிருந்து மனிதர்கள் சாப்பிடும் நேரம் எல்லாம், மிருகங்கள் பறவைகள் வந்து அதிலிருந்து சாப்பிடும் காலம் எல்லாம் அந்த மனிதருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்குமாம் சகோதரர்களே. யாருக்காவது ஒரு படிப்பு செலவுக்கு பொது நலனாக சிந்திச்சு படிப்பு செலவுக்காக சரி இல்ல அல்லாஹ்வுடைய மாளிகையில கொண்டு வந்து என்ன தேவை இருக்குது, ஏதாவது செய்யணுமா, அல்லாஹ்வுடைய மாளிகை இது, ஏன் நிறைய ஊர்கள்ல வருந்த வேண்டிய விடயம், நிறைய ஊர்கள்ல அண்மை காலங்கள்ல நிறைய நான் போன மஸ்ஜிதுகள்ல எப்படி என்றால் பொதுமக்கள் மஸ்ஜிதோட எந்த தொடர்பும் இல்லை, என்னதான் நிர்வாகத்தில் அவர் இருக்கிறார், நிர்வாகத்தில் இவர் இருக்கிறார், அவரோட எங்களுக்கு அவ்வளவு முகப்பத் இல்லை, அதனால பள்ளிக்கு வர்றதில்லை, அதனால மஸ்ஜிதுக்கு எதுவும் சந்தா கட்டுறதில்லை. சுப்ஹானல்லாஹ், நிர்வாகத்தில் எவர் வேணாலும் இருக்கட்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும். கடந்த சில வாரங்கள்ல நான் போன மஸ்ஜிதுகள்ல நடைபெற்ற சில மன வருத்தத்துக்குரிய விடயங்கள் என்பதால உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சகோதரர்களே. அது நமக்கு தேவையில்லை, இது ரப்பினுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு, இது அவனுடைய வீட்டுக்காக நாம என்ன செய்தோம்? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், அது ரப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது. என் மறுமைக்காக, என்னுடைய ஜன்னாவுக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன செய்தேன், இதை பற்றி சிந்திக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகோதரர்களே, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப உருக்கமான ஒரு வாழ்க்கை வரலாறு. இவரை பற்றி நிறைய பேருக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் என்று தெரியும், அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டார் என்று தெரியும், உஹத் யுத்தத்திலே கொல்லப்பட்டார் என்று தெரியும். அவருடைய கஃன் துணி எப்படி இருந்தது? தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்த இந்த வரலாறு படிச்சிருப்போம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி பெரிய செல்வந்தர். அவருடைய அத்தர், அவர் போடக்கூடிய அந்த வாசனை, அவர் ஒரு பாதையால போனா லேட்டாகி பல மணித்தியாலங்களுக்கு பின்னாடி வந்தவர் கூட முஸஅப் இங்கால போனாரான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வசதி, செல்வம். அல்லாஹ்வுக்காக இஸ்லாம் உண்மை என்பதை விளங்கிய பின்னாடி அவருடைய உம்மா அவரை அப்படியே என்ன செய்யறாங்க, ஜெயில மாதிரி அப்படியே வச்சுட்டாங்க, அடைச்சு. இஸ்லாத்துக்காக எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் திறந்தார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்தார், ரசூலுல்லாஹ்வோடே இருந்தார். மதீனால இஸ்லாம் ரசூலுல்லாஹ் போக முன்னாடி இஸ்லாம் பரவியது சகோதரர்களே. கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த டைம்ல வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல மதீனாவில் உள்ள தலைவர்கள் பேசுறாங்க. அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறார், யா ரசூலுல்லாஹ், மக்காலிருந்து உங்கள் சார்பில் ஒருத்தர் எங்களுக்கு வேணும், மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக ஒருத்தர் வேண்டும். இங்க நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க, இப்பதான் படிச்சுட்டு இருப்பீங்க, இப்பதான் கொஞ்சம் வாழ்க்கையில அடுத்த முக்கியமான கட்டங்களை நோக்கி போறதுக்கு இருப்பீங்க. உலகத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு ஏண்ட ஃபியூச்சர், ஏண்ட கெரியர், ஏண்ட லைஃப், ஏண்ட டிகிரி, ஏண்ட படிப்பு, இதை மட்டுமே சிந்தித்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்போம். அன்பு சகோதரர்களே, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க கேட்ட நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், பல சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் யாரை தெரிவு செஞ்சு அனுப்பினாங்க தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க போங்கன்னாங்க. தாயியாக, மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு, வசதி எல்லாத்தையும் விட்டு, சொத்து செல்வம் வாசனை திரவியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வந்தவர் இன்றைக்கு ஒரு ஊரை விட்டும் போகிறார் தாவாவுக்காக. 2வது தடவை மக்கள் வரும்போது 10 பேராக வந்தவர்கள் 70க்கும் அதிகமானவர்களாக வர்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாவா பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் மதீனாவில் உருவாக்கினார். அன்றைக்கு அவர் சுயநலவாதியாக சிந்தித்திருந்தால், அன்பு சகோதரர்களே, அன்றைக்கு அவர் நான் எதுக்கு மற்றவங்களுக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே, என் குடும்பத்தை விட்டு, உம்மாவை விட்டு, என் சொத்து செல்வம் எல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா, நான் ஏன் அங்க போய் தாவா செய்யணும், நான் ஏன் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும் என்று நினைத்திருந்தால்
மதீனாவில் இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நேரம் போதால் சுருக்கமாக நான் முடிக்கிறேன், புரியணும் என்பதற்காக சொல்றேன் சகோதரர்களே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தஅவா செய்யப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், அவருடைய தஅவால கவரப்பட்டவர். அப்படிப்பட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் யுத்தத்துக்காக வரவில்லை, அபூ சுஃபியானுக்கு எதிராக வந்தார்கள். அது யுத்த களமாக மாறுது. ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்க, எனக்கு மஷூரா சொல்லுங்க என்று கேட்கிற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி பேசினார். ரசூலுல்லாஹ் மஷூரா சொல்லுங்க என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி பேசினார். ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்க என்றார்கள். பெரும் பெரும் முஹாஜிர்கள் தலைவர்கள் எல்லாம் பேசின நேரம் ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்த நேரம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்பதை பார்த்தால், நீங்கள் கேட்பதை பார்த்தால் எங்களை அன்சாரிகளை பார்த்தே கேட்பது போல இருக்கிறது, எங்களைய பார்த்தே கேட்கிற மாதிரி இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த யுத்த களத்திலே நாம் பங்கு கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நடுக்கடலிலே போய் எங்களை குதிங்க என்று சொன்னாலும் ஏன் குதிக்கணும்? குதிச்சா என்ன கிடைக்கும்? அடுத்த கேள்வி கேட்க மாட்டோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னால் செய்வதற்கு நாம் தயார் என்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இது சொன்ன பிறகுதான் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்ந்தது. அதுக்கு பிறகுதான் பத்ர் யுத்தமே நடந்தது. அன்றைக்கு அந்த யுத்தம் நடந்திருக்காவிட்டால் சிந்திச்சு பாருங்க, இஸ்லாத்துடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட. அன்றைக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை பற்றி சிந்தித்த, நாங்க போய் சும்மா மௌத்தாகி என்ன செய்ய, நாங்க இஸ்லாத்தை பெற்றுட்டோம், நாம எதுக்கு யுத்தம் செய்யணும், நாம எதுக்கு பங்கு கொள்ளணும், நாம எதுக்கு இவ்வளவு கஷ்டமான கொஞ்சம் பேர் இருக்கிற இந்த நிலைமையில ஏன் நாம யுத்தத்துக்கெல்லாம் போகணும் என்றெல்லாம் சிந்தித்திருந்தால் எப்படி நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் விட்டார். கடைசி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோட. ஒருத்தர் வந்து இப்படி உட்கார்றார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் தேம்பி 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 அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட நேரம், அதோ அங்க இருக்கிறாரே, அதோ அங்க இருக்கிறாரே முஸ்அப், இவர் யார் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், செல்வ சீமானவர், கோடீஸ்வரன் அவர். அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டாரே, சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தாரே. இன்றைக்கு அந்த முஸ்அப் அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறார், முரட்டு போர்வை. அந்த மாதிரி பஞ்சு மெத்தைகள்ல தூங்கி இருப்பார், ரொம்ப ரொம்ப எவ்வளவு பட்டு துணிகள்ல பயன்படுத்தி இருப்பார். இன்றைக்கு கரடு முரடான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அந்த போர்வையிலும் ஓட்டை விழுந்து அதிலே ஒட்டு போட்டிருக்கிறார். பீந்த கிழிந்த அந்த ஆடையை தைத்து இன்றைக்கு உடுத்துட்டு வந்திருக்கிறாரே இந்த முஸ்அப் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுது சொன்னார்கள். ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், இன்றைக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, குறைந்தது என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய மீசானிலே அந்த நன்மையின் பாரம் அதிகரிக்கணும் என்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? தஅவாவுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு என்னுடைய ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குதா, என் மறுமைக்காக நான் அதுல கலந்து கொள்ள கூடாதா? 4 பேர் அதுல கூட்டி வரக்கூடாதா? என் வீட்டு பெண்களை, என் குடும்பத்தை இந்த இஸ்லாத்தை படிப்பதற்காக நான் நேரம் செலவழிக்க கூடாதா? மஸ்ஜிதுடைய நலனுக்காக, இந்த ஊரினுடைய நன்மைக்காக நான் என்னால் முடிந்த ஏதாவது ஒன்று. வாழ்க்கையே இழந்தார்களே சகோதரர்களே, செல்வத்தை மொத்தமாக அல்லாஹ்வுக்காக விட்டு போட்டார்களே, அவர்களெல்லாம் சொர்க்கத்திலே இருக்கும் போது
அந்த மேலான சஹாபாக்களோடு, அந்த மேலான சுஹதாக்களோடு நாம் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமா சகோதரர்களே? எதுவுமே செய்யாம அல்லாஹ்வுடைய மாளிகையில ஒரு நாள் ஒரு தும்பு தடி எடுத்து கூட்டாமல், அல்லாஹ்வுக்காக ஏதாவது ஒரு பொது பணியில, ஒரு நல்ல பணியில, மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பணியை செய்யாமல், எல்லாரோடையும் நல்ல முறையிலே பழகாமல், மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அடிப்படை அகலாக்கு இல்லாமல் நாம் எப்படி சகோதரர்களை சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது? அதனால அன்பு சகோதரர்களே, பொது பணிகளிலே ஈடுபட்டு பொது மக்களுடைய நலன்களை, சக மனிதர்களின், அயலவர்கள், குடும்பத்தார், ஏனைய மனிதர்கள், அப்படி பொதுவாக மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்தித்து வாழக்கூடியவர்களாகவும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாளை மறுமையில் முழு குடும்பத்தோடு நுழையக்கூடியவர்களாகவும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.